ஒருத்தவங்க இப்பதான் 10 பசங்க ஊருக்காரங்க சொன்னாங்க, பசங்க நீங்கள் பெண்டகாஸ்காரங்க நாங்கள் எல்லாம் ஒரு போயிட்டு ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, சொல்லலாம். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே, பரிசுத்தாவியானவரே, அன்பின் ஆவியானவரே சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்குதான். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க தேவஜனமே, கரப்பிடித்து நடத்துகின்ற ஒருபோது வரவழையா சொல்லுங்க. அக்னி அபிஷேகம் அவர் மேலே ஏறுவதாக. பாடிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் சொல்லுங்க. அபிஷேகம் நிறைவேறுகிறார். இந்த நாள் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக
தயமாக இரக்கமாக கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி. பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க ஆண்டவர், ஒரு விஷயம் அவளை நோக்கி பாருபாடு. இந்த நாளிலே உங்களுடைய கண்பார்வை அவர்கள் மேலே இறங்கும்படியாக எந்த நோக்கத்துடன் இந்த நீண்ட நேர ஜபத்திற்கு நீ கொண்டு வந்து அந்த நோக்கத்தை அடைப்படுது. அவர்களை ஓரளவு ஆயத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணி அடுத்த 2 மணி நேர காலம் அதிக ஆசீர்வாதமாக இருக்கவும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார் அந்த உணர்வோடு ஆயத்தப்படுத்தி இந்த நாள் ஒரு விசேஷமான நாளாக வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக எங்களுக்கு அமைத்து கொடுப்பா. இப்படி மலர் பாதத்திலே விழுந்துகிறோம். உங்க அபிஷேகம் அவங்க மேல எப்பொழுது இருக்கிறது. சோல்வியோடு வந்திருக்கிறாங்க, அசஞ்சோடு வந்திருக்கிறாங்க, மக்களை பார்த்து மனத்தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. மலேசியால இருக்கிற 37 மில்லியனுக்கு மேல எங்க மத்தியில உயிரோடு இருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் நீங்க இந்த நாளிலே தொடுவீராக. அறிவு பிள்ளைகள் நின்று கொண்டு இருக்கிற இடத்துல தேவனுடைய மகிமையான பிரசனம் இருக்கும்படியாக நாங்க வெறுமையா வரத்துக்கு எங்க போல வரல. நாங்க வெறுமையா ஆடவர் போவதுக்கு எங்க நான் வரல. கரம் நீட்டி கைகளை ஊத்துங்க. என்ன நடக்குது பார்ப்போம். அதிசயம் செய்பவரே ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே குடும்பத்திலும் கூட நிறைய தேவை இருக்குது. இன்னொரு பக்கம் அது இந்த நாளிலே ஜபத்துக்கு வரலாமா வேணாம், நாளைக்கு 6 வரலாம்னு சொல்லி கொடுத்தேன். என்ற மனசோட நீங்க வரல, கர்த்தர் உங்களை அழைத்து மனத்தளவு போவாங்க. ஏன் விட்டுட்டீங்க? நீங்க ஜெபிக்க ஆண்டவர் ஜபத்தை கேட்கல, விட்டுட்டு ஜெபிக்க விடாதீங்க. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் உங்களை அவர் மறக்கல.
உங்களுடைய கண்ணின் கண்ணிலே அவர் காண்கிறார். நீங்க ஆரம்பத்தை ஜெப வாழ்க்கையில தொடர்ந்து தீவிரமாக இறங்க ஆகாதவர் சொல்லுகிறார். மனத்தால் நீ சோர்ந்து போயிருக்கிறார் மகளே. கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறவரா இருக்கிறார். இன்றைக்கு இங்க ஜெபிக்கிறதுக்கு மாத்திரமே நீங்க வரல தேவச்சாரம். தொடர்ந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கையில ஆனால் மூட்டுகிறவரா இருக்கிறார் ஆண்டவர். மருந்து போன உங்க ஜெப வாழ்க்கை அடக்கப்பட்ட ஜெப வாழ்க்கை ஆண்டவர் உயர்வெத்து டிபோராவை போல எஸ்தரை போல ஏனோவை போல எழுப்புகிறார். தேவ மகளே, எங்க போயிட்டு ஆண்டு தேடுற நீ எப்பவுமே என்னோட சன்னிதியில வருகிற எங்க இருக்கிற நேரம் அவனுக்கு நேரம் இல்லை. பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், வேலை பார்க்கணும். ஆவியானவர் அந்த இடத்துல பேசுறார். இன்றைக்கு இங்க இருக்கிறீங்க நான் செத்து போயிட்டேன். எனக்கு சொந்தம் சுயம் எதுவுமே கிடையாது. வாழ்வு செத்து போயிட்டேன். செத்து போனவங்க எப்படி இருப்பாங்க? உட்கார்ந்து இருப்பாங்களா, நிக்க இருப்பாங்க? செத்து போனவங்க படுத்து இருப்பாங்க. முக குப்புறம் சபை எழுப்புதலுக்கு நீங்க பார்க்கணுக்கா இந்த அளவுக்கு நீங்க வரணும் தேவை. அது வரைக்கும் எதுவுமே நடக்காது. ஓ சாந்த நடக்கும். தேடி நீ வந்து அவ்வளவு மனத்தோடு விட வேண்டியவர்களான விட்டுட்டே நீ தேடி வந்த. நான் உன்னை பார்ப்பேன், உன்னை நான் உயர்த்தேன். நீங்க மறந்து போனாலும் அவர் தொடர்ந்து உங்களை பின்பற்றி வருகிறவராக இருக்கிறார். உன்னை அம்போடு விட்டு விடல, உங்களை இன்னும் அதிகமாக நேசி சன்னிதானத்திலே நீங்க மறுபடியுமாக கண்ணீரோடு கதறி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் என்று உங்களை இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஒரு ஆமென். வெளிப்படுத்துவதற்கு எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு தெரியும். இந்த நபருக்கு நீங்க உதவி செய்ய கொண்டு வந்தேன். நாமத்தில் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நம்ம கூடி வந்திருக்கிற நோக்கம் கூட்டங்களுக்கெல்லாம் மாசத்துக்கு ஒரு வெட்டியா இல்லை வருஷத்துக்கு ஒரு வெட்டியா ஜெபிக்கிற நீங்க கர்த்தர் சொல்லுகிற சபை எழுப்புதலுக்காகவோ சபை வளர்ச்சிக்காகவோ இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காகவோ நீங்கள் நானும் தொடர்ந்து ஜெபிக்க வந்தோம். சரிங்களா? அப்படி நம்ம ஜெபிப்பதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? preparation to pray with great what I call authority. அதிக வல்லமையோடு நம்முடைய சபை எழுப்புதலுக்கு வளர்ச்சிக்கு அல்லேலூயா ஜெபிக்க நம்மை கொண்டு வந்திருக்கிறார். You and I, we have been given the weapon of praying with much authority. அதிக வல்லமையோடு ஜெபிக்க தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜெபிக்கிற ஆயுதம் கொடுத்திருக்கிறார். நமக்கு வருகிற சவால்கள், நம்மளுக்கு எதிராக வருகிற பிசாசான உடைய கிளைகளை உபவாச ஜெபத்தின் மூலமாக முறியடிக்க காலாலே மதிக்க ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? உங்களுக்கு பேச அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் சொல்றது இது வரைக்கும் இந்த மாதிரி செய்தி நீங்க கேட்டிருக்கவே மாட்டேன். சங்கீதம் 91 அப்படி அடிக்கடிக்கு ஏன் ரொம்ப பேர் சேர்ச்சுக்கு வரீங்க, பாட்டு பண்றீங்க, திருக்கோள் நம்ம ஆழமா பண்ணிக்கிறேன். நீங்க ஏற்றுக்கொள்ள அப்ப ஆண்டவர் என்றாலே நீங்க எல்லாரும் அதிகாரத்துடன் ஜெபிக்கலாமா? சங்கீதம் 91
13:14 take Psalm 91 13:14-15 சீக்கிரமா வாசிக்க போறோம். சிங்கத்தின் மேலும் யார் மேலும்? சிங்கத்தின் மேலும் அப்படி சொல்லுங்க. சிங்கத்தின் மேலும் பெரிய ஒரு பாம்பின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து நீ நடந்து வானசிங்கத்தையும் வானசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் இடித்து போடுவாய். அழித்து போடுவாய். நம்ம மிதிக்கிறவங்க சர்ப்பத்தையும் பிசாசானையும் காலாலே அதிகாரத்துடன் மிதிக்கிறவங்க. யாகட்டி படுத்து படிக்கலாம். God did not leave a weak powerless church behind. கேட்டுட்டீங்களா? இயேசு கிறிஸ்து பலவீனமான நோய்பட்ட சரிங்களா? அது வியாதிப்பட்ட சபையை அவர் விட்டுட்டு போலங்க. உலகத்தை தலைகளாக மாற்றுகிறவர்கள் இதோ என் மத்தியில் இருக்கிறார். ஒரு வல்லமையான சபையை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? எழுப்பக்கூடிய சபையை விட்டுட்டு போயிருக்கிறார் எங்க அப்பா இயேசு. அப்படி நீங்க எழுப்பணுங்க. அப்புறம் என்னமா படிச்சுக்க? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். என்ன சொல்றாங்க? என்னோட நாமத்தை அறிந்திருக்கிறீங்களா? என் செல்ல பிள்ளைகள், அவர் யாரு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்திருக்கிறீங்களா? ரொம்ப கவனமா கேட்க. என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் அவர் என்ன சொல்லுகிறது அந்த வசனம்? அவர் அறிந்திருக்கிறபடினால், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவளை உயர்த்த எங்க அது கிடைக்கும்? என்னுடைய மறந்துடாது. நான் உங்களை எல்லாரும் ரொம்ப விசேஷமானவர்களாக நான் பார்க்கிறேன். சரி, உங்களை கொண்டுதான் ஆண்டவர்கள் இந்த திருச்சபையில் பெரிய அளவில் எழுப்புதலை கொண்டு வருது. இங்கிலாந்து, ஜெர்மனியில் சரிங்களா, சீனாவில் கொண்டு வர மாட்டேன். உங்களை கொண்டுதான் இந்த சபையில் என்ன செய்வார்? பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். ஏன்னா உங்களுடைய ஜபம் அப்படிப்பட்ட ஒரு ஜபமா இருக்கிறது. சரிம்மா, 15வது வசனத்தை வாசிக்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். யார் என்னை நோக்கி கூப்பிடுவான்? சிஸ்டர், அப்படி நீங்க பேக்வர்ட் பண்ணணும். அவன் யார்? இங்க அவன் யாரா இருக்கான்? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எப்படிப்பட்டவன்? பாம்பை மிதிக்கிறவன், சர்ப்பத்தை மிதிக்கிறவன் அவன். அது மாத்திரமல்ல, 14வது வசனம், அவன் அறிந்திருக்கப்படினால், அவன் என்னை அறிந்திருக்கப்படினால் தான் அவன் மிதிப்பாங்க. தேவஜனமே கேட்கிறீங்களா? தேவனை அறிந்திருக்கிறதா அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு என்ன செய்வேன்? உத்தரவு அருளை செய்வேன். அதன் பிறகுமா ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அது நீங்க இந்த வசனத்துக்குள்ள வந்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த வசனத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறாரா? தொடர்பு இருக்கிறாரா? நீங்க இந்த வசனத்துக்குள்ள வந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? இப்படி நீங்க கேட்கும் ஷோகேஸ் வச்ச தான் இருக்குது. கடன் கேட்கிறேன், எவ்வளவு வசனம் கொடுத்துருக்கு, நீ பயன்படுத்தாம ஒதுங்கி விலகி நிற்கிறிய ஒரு சோவியா விளைவிடமா இருக்கிறீங்க. நான் பெத்த பிள்ளை எப்படியா இருக்கணும்? ஆண்டவர் when his personality speaks to you, ஒரு யாராக்காரமா கையை வச்சு ஜபம் பண்ணாங்க, பிசாசான அளவுத்தோடு. ஓ நன்றி கர்த்தா, பெரிய காரியங்கள் ஆண்டவர் மூலமாக செய்ய வளர ஜெபிச்சிட்டீங்களாமா? நன்றி கர்த்தா. ஸோ இந்த நாளிலே கூட கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வல்லமையாக செபிங்க. பேய் பிசாசுகளை துரத்தி விட ஆண்டவர் உங்களுக்கு அக்னி அபிஷேகத்தினால நிரப்பி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சீசர்களுக்கு சொன்னாரு, பாருங்க, நான் விட்டு போறேன், நான் உங்களை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால நான் என்ன செய்ய உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பேய் பிசாசுகளை விரட்ட, நோய்பட்டவர்கள் வியாதிப்பட்டவர்களை தொட்டு சுகப்படுத்த. 61 வாசிங்க. சங்கீதம் அல்லவா, ஏசாயா தீர்க்க தரிசனம் 61 வாசிக்கலாம். 1-2 சீக்கிரமா. நன்றி ஆண்டவரே, நன்றி. சீக்கிரமாக தேவதன் ஏசாயா 61 1-2. கேளுங்க கவனமா.
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் ஆவியானவர். சொல்லுங்க, மேல் இருக்கிறார். யார் மேலமா? என் மேல், உங்க மேல இருக்கிறார். சொல்லுங்கம்மா, மேல் தொடர்ந்து சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், ஆமென். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், ஆமென். கட்டுண்டவர்களுக்கு கட்டளைகளை கூறவும், ஆமென். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், ஹalleluya. நம்முடைய தேவன் நீதி சரிக்கட்டும் நாளையும் ஆமென். வேறப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனே வேறப்பட்டவரை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், ஆமென். உயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதிக்குடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆமென். கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. சத்தமா கையை வைங்க. நீங்க சொன்னீங்களா? என்னை இப்படியாக நடத்துறீங்க என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தம் நிறைந்த வசனத்துல நீங்க என்ன செய்யணும்? இருக்கு, நான் கேட்டேனா? நீங்க கொடுத்த வாக்கை வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாம இருக்கிறது. நான் என்ன செஞ்சா இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றதை கொண்டு வருவீங்கப்பா. நான் விட மாட்டேன். சொல்லுங்க, ஆண்டவர் நான் விட மாட்டேன். ஓ ஹalleluya. இப்படியாக ஆண்டவர் என்ன செய்ய இருக்கிறார்? அபிஷேகம் பண்ணி அக்கினினாலே நிரப்பி அதிகாரத்துடன் ஜெபிக்க இன்று ஆண்டவர் உங்களை பயிற்சிக்கப்பட்டு வந்திருக்கிறார். உங்களுடைய ஜெபம் இனிமேல் சாதாரணமா இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு வாக்கியனுடைய வார்த்தைகள் அதிக பழமையாக புறப்பட்டு வரும். ஓ ஹalleluya. அப்படியாக நீங்க இந்த நாளிலே ஜெபிக்கும்படியாக கர்த்தருடைய அளவில்லாத அபிஷேகம் உங்க மேல இறங்கணும். சொன்னார், I will protect you. கர்த்தரை தேடி ஜெபிக்கிறவர்கள் ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை காத்துக்கொள்வேன் ஐயா. Because he acknowledged my name. என் பேரை சொல்லி இருக்கிறாரு மார்க் சுப்பிரமணியம். எங்க அம்மா வயிற்றுல நான் உருவாகுவதற்கு முன்பதாக ஆண்டவர் நான் யார் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி அறிந்திருக்கிறாரு. அதனால என்னோட பலவீனம் அவருக்கு தெரியும். அதனால நான் எப்படி ஜெபிக்க, எப்படி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல என் வாயில் என்னோட உதடுகளோட நாவுல கையை வைக்கிறாரு. பாயா அப்படி இருக்கிறாரு. நீங்களா அதனால ஓட்டுறீங்களா? ஒருவேளை நான் பாஸ்டரா இருக்கிறீங்க, நீங்க பாஸ்டருக்கு வேலையா? நான் முதலாவதாக ஆண்டவரோட பிள்ளைங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கும் கொடுக்கிறவர. ஏன்னா அதான் சத்தியவாசனம் சொல்லுகிறது. வழங்குங்களா தேவச்சனம்? ஸோ அதிக வல்லமையோட உற்சாகத்தோடு சரிங்களா? ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு ஜெபிப்பதற்கு ஒவ்வொரு சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது தேவச்சனம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம். அசுத்தாவிகள் துரத்துவோம், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கும் அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுத்தார் அவங்களுக்கு. நீங்க பயன்படுத்தாம இருக்கிறது அவர் அண்டல தேவஜானமே பல எண்ணங்களோட சிந்தனையோட தெளிவோடு வராம இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி உணரவில்லாமலே இத்தனை காலமாக நம்ம கழித்து விட்டோம். இனிமேல் அந்த காலத்தை வீணாக்க கூடாது. எனவே கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறதுனால தேவஜானமே விசுவாசத்துடன் பிசாசிகள், வியாதிப்பட்டவர்கள், நோய்பட்டவர்கள் இயேசு நாமத்தினாலே ஓ சாந்தராளவர் அவங்களுக்கு சுகம் கொடுக்கவும் விடுதலை கொடுக்கவும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசித்தீங்களா அந்த முழு வசனத்தை? அதனால இந்த வசனத்தை விசுவாசத்துடன் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். Lord, I claim this promise. I claim this verse of God in your name of God. Amen. உம்முடைய நாமத்தினால் செத்து போனவர்களை உயிரோடு ஆண்டவர் கொண்டு வருகிறார். இது லாசரஸ் மட்டுமல்ல, எசேக்கியேல் 37வது அதிகாரம், எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசிகிட்ட
இதுகிட்டலாம் பேசி என்னாண்டவரே பேசுறதுலாம் செத்து போனது, தலை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் எலும்புக எல்லாமே உடஞ்சி சின்னாபனமா இருக்கிறது, இதுகிட்டவே நீங்க பேச சொல்றீங்களே. அங்க சொல்றேன், நான் சொல்றது கேளு, நீ பேசு. ஒருவேளை நம்முடைய சபையுடைய நிலைமை அப்படி இருக்கலாம், உடஞ்சி சரிங்க சின்னாபனமா இருக்கலாம். நான் கண்டு சொல்றேன், நீ பேசு. உன்னுடைய பேச்சு உயிர் இருக்கிறது. நீங்க பாடுறீங்க, என்ன பாட்டு பாடுறீங்க? சற்று நீ சொன்னால் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், ஓம் பாதம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், ஓம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. உயிரோடு இருக்கிறவங்க தான் செத்து போனவங்களை உயிரோடு கொண்டு வர முடியும். வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் இந்த மாதிரியான அற்புதம் நிறைந்த ஊழியத்தை செய்யவே முடியாது. You can never do the power ministry. God has already given you. He has already bestowed 9 gifts of the Holy Spirit. 9 ஆவி வரங்களை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம அதை குறித்து அதிக கவனம் செலுத்துகிறது இல்லை. அதுக்காக வாஞ்சிக்கிறது இல்லை, அதுக்காக உபவாசத்தை பாடுபட்டு ஜெபிக்கிறது இல்லைங்க. அதனாலதான் அப்படியே தான் இருக்கிறோம். வளர்ச்சி உங்களுக்காக அந்த வாஞ்சை உடையராட்சி வேணாங்க. அப்போஸ்தலர்களை பயன்படுத்துறது போல இந்த நாளில் என்னையும் பயன்படுத்துகிறாங்க. கடைசியாக எப்படி அந்த ஜெபம் பண்ணிட்டு இந்த நம்ம வாசித்தோம். ஓ நன்றி கர்த்தா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பூமியில எதை கட்டுகிறோமோ பரலோகத்திலும் கட்டப்படும். ஆமாம், இயேசுவின் நாமத்தினாலே இந்த பூமியில எவைகளை கட்ட அவிழ்க்கப்படுகிறதோ பரலோகத்திலும் அவிழ்க்கப்படும். ஒரு ஆளில் மத்தேயு 18:18 வாசிக்க பார்ப்போம் சீக்கிரமாக. மத்தேயு 18:19 19 20 இன்னொருவர் 20:23 யோவான் 20:23 முதல்ல மத்தேயு 18:19 20 வாசிக்க கேட்போம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். மத்தியிலே அவர் உயிரோடு பிரசன்னமாய் இருக்கிறார். ஒரு ஆளுநர் ஓ சங்கரடவா அப்புறம் நம்ம வாசித்தீங்க 19-20 வாசித்தீங்களாமா? உங்களோடு கூட இருக்கிறாருங்க. அவர் சுவாசம் இருக்காருங்க. நம்ம பாவத்தை நினைச்சு நீங்க பின்வாங்காதீங்க, குற்ற உணர்வோடு வாழாதீங்க. சாத்தான் சொல்லுமா, ஓ நீ பெரிய என்ன செய்ய பரிசுத்தனா, நீ என்னென்ன பண்ண எனக்கு தெரியாதா, அப்படியெல்லாம் சொல்லி உங்களை சோர்வுபடுத்துவோம், குற்றப்படுத்துவோம். இடம் கொடுக்காது. மன்னிச்சுட்டாரா இல்லையா? மன்னிக்க மாட்டீங்களா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்க உறுதிப்படுத்துறீங்களா? பாயா கேட்கிறீங்களா? தேவத்தில் உங்களே தான் அவன் உங்களை குற்றப்படுத்த இடம் கொடுக்காது. ஆண்டவர் என்னை மன்னிச்சுட்டு நேற்று செஞ்ச பாவம், போன மாசம் செஞ்ச பாவம், இன்று நான் செஞ்ச ஜபம், ஆண்டவர் என்னை மன்னிக்க, ஆண்டவர் என்னை மன்னித்து என்னை நீங்க என்ன செய்ய விடுதலை ஆக்குங்க. குற்ற உணர்வுகளிலிருந்து என்னை நீங்க ஆண்டவர் விடுதலை ஆக்குனதற்காக நன்றி. வாசிங்க சங்கீதம் 32 சீக்கிரமா வாசிங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அருமையான அளவுல உற்சாகம் கொண்டு வரும். சீக்கிரமாக வாசிங்க. சங்கீதம் 32 1-2 வாசிக்குமா சிஸ்டர்?
மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். கேட்டீங்களா? நான் சொல்றது கேட்டீங்களா? வசனம் சொல்லுகிறது, நீங்க குற்றவாளி இல்ல, நீதிமான்கள். நீதிமான்களாக இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நீதிமான் இருக்கிற ஜபத்துல என்ன உண்டு? வளர உண்டு, விடுதலை உண்டு. கர்த்தர் நீதிமானுடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நீங்க இன்று நீதிமான்களாக ஆண்டவருடைய பரிசுத்தமான சன்னிதானத்துல வந்திருக்கிறீங்க. இது உண்மை. அது மறுதலிக்க முடியாது. வாசித்தீங்க நினைக்க மாட்டேன். எவனுடைய ஆவில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். கேட்டீங்களா? தேவஜன, நீங்க செஞ்ச பாவம், தவறு, தப்புகள் அவர் மன்னித்தாக்கா என்ன செய்ய மாட்டாரு? நினைவு வர மாட்டார். ஒரு ஆளுநர் மன்னிச்சிடணும். நான் செஞ்சதை பேசினது என்ன செய்ய மாட்டேன், அது மனுஷ புத்தி. கடவுள் சொல்றாரு, நான் மன்னித்தேன், இனிமே பலவைகளை நான் நினைவு கூற மாட்டேன், புதியவைகளை நான் உனக்கு என்ன செய்வேன், கொண்டு வருவேன். புதியவைகளை வாழ்க்கையில செய்வேன். புதுதான காரியங்கள் உன் வாழ்க்கையில கணவர், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் வாழ்க்கையில நான் செய்வேன். நீ மன திரும்பி மன்னிப்பு பெற்றுக்கொண்டல, நீ பரிசுத்தன் ஆகிட்ட, நீதிவான் ஆகிட்ட. அது வேற இம்பார்ட்டன்ட். ஜெபிக்கிறோம். தேவஜனமே, இந்த நாளிலே கூட நம்முடைய சபை ஊழிய வளர்ச்சிக்கும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் வெற்றி, அவங்களுக்கு வெற்றி கர்த்தர் கொடுக்கணும். உங்களுக்கு எனக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி 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 அவளை கர்த்தர் கொடுக்கணும் என்று சொல்லி நம்ம அதிகமாக மன்றாடி ஜெபிக்கணும். தேவஜனமே, அதுக்காக நான் என்ன செய்யணும்? விட வேண்டியவைகளை விடணும். சரிங்களா? ஓகே, என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய திருச்சபைக்கு ஆண்டவர் வெற்றி கொடுக்கணும், என்னுடைய திருச்சபையிலே வளர்ச்சியை கொண்டு வரணும். அதுக்காக கட்ட வேண்டியவைகளை கட்டணும், கடிந்து கொள்ள வேண்டியவைகளை கடிந்து கொள்ளணும். எதை கட்டணும், கடிந்து கொள்ளணும்? What are the things that we need to put out, reject and rebuke? கட்டி கடிந்து கொள்ளணும். அது என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, அதிகாரத்தோட எதிர்க்கணும். ஆனா சொல்றாரு எபிரேயர் புத்தகத்துல, புட் அவுட், அதை எடுத்து போடுங்க, நீக்கி போடுங்க. சரி, அதிகாரத்துடன் ஜெபிக்க சபையினுடைய வாழ்க்கையில வெற்றியை பெறுவதற்கு என்ன செய்யணும்? முதல்ல நம்ம என்ன செய்யணும்? பகை இருக்கிறதா? பகை, hatred. யோவான் 1 இதெல்லாம் வாசித்தா ரொம்ப நேரம் ஆயிருக்குமா? சோ நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதிக வடபாடு ஜெபிக்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உற்சாகத்துடன் ஜெபிக்க. யார் மேல எனக்கு வெறுப்பு இருக்கிறது அப்படி சொல்ல விட்டு வெறுப்புக்கு பதிலாக, சரியா, இதை நம்ம என்ன செய்யணும்? கழட்டி போடணும், வீசணும். எது ஒரு எனக்கு ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, யாருக்கெல்லாம் நீங்க வெறுப்பா இருக்கீங்களா, உங்க ஜெபம் கேட்க விடாது. அதனால நீங்க என்ன செய்யணும்? இந்த நாட்களுக்கு தேவன் ஒற்றுமைக்காக so rebuke the hatred spirit and receive the spirit of unity. ராணில சொல்றேன், வளர்ந்துச்சு நான் சொல்லுகிறது தேவன். தொடர்ந்து கசப்பு எபிரேயர் 4:31 சீக்கிரமா வாசிங்க. எபிரேயர் 4:31. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம கூட ஜெபத்துல கொண்டு வரக்கூடாது. நம்ம எல்லாம் ஒண்ணா ஜெபிக்கிறோம், ஒற்றுமையாக ஜெபிக்கிறோம், சபை ஊழிய வளர்ச்சிக்காக, விடுதலைக்காக. அப்ப நம்ம எல்லாம் கூட பொழுது யாராவது கசப்பா இருந்தா அந்த ஜெபம் கேட்க விடாது. அதனால நம்மளுக்குள்ளாக கசப்பு யாருமே இருக்கக்கூடாது. ஒரு ஆளுநை சொல்லுங்க, சரிங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்றது கேட்டுச்சு ஒற்றுமையாக. ஆனா சொல்றது புடா, அது வேண்டாம். கசப்பை எடுத்துட்டு நீ என்ன செய்? அன்பு. 1 கொரிந்தியர் 11:1-13 வரைக்கும். சரி, எபிரேயர் 4:31 வாசிங்களேன் சீக்கிரமா. சகலவிதமான கசப்பும் கோபமும் துக்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். நீங்க முதல்ல வேண்டாம்.
என்ன செய்யணும்? தயவாயும் மனதுக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். மன்னிப்பு. சரிங்களா? 32வது வசனம் சொல்லுகிறது. அப்படிதான் நம்ம சொல்லுகிறது. எபேசியர் 4:32 மன்னிக்கணும் நம்ம செஞ்சிருக்கு. ஆண்டவருடைய பாவங்களை மன்னிக்கல, உங்களுடைய வேதங்களை மன்னிக்கல, மன்னிச்சார் தானே. அந்த மன்னிப்பின் அனுபவத்தோடு நீங்கள் என்ன செய்ய, மற்றவர்களே மன்னிங்க. உங்களுடைய ஜபம் சாதாரணமா இருக்குங்க. ஒரு இறக்கறால வழக்கச்சனை சொல்லுகிறது, உங்களுடைய ஜபத்துல வல்லமை வேணுமா, இதை நீங்க செய்யுங்க. ஓ அளவு கசப்பு வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், மாறாக தேவஜனங்கள் அல்லது ஒற்றுமை அன்பு நம்மளுடைய ஜபத்திலே சேர்த்துக்கொள்ளும். பகை வேண்டாம். மூன்றாவது பகை வேண்டாம், எரித்து வீச்சிருங்க. ஓகே, யாக்கோபு 4:4 இதுக்கெல்லாம் அதாவது நீங்க இன்னும் அதிக வல்லமையோட அபிஷேகத்தோடு ஜெபிக்க, விடுதலையோடு ஜெபிக்க. இந்த என்மிட்டி வேண்டாம். இந்த என்மிட்டியை எடுத்துட்டு, பகையை எடுத்துட்டு நீங்க என்ன செய்யுங்க? சமாதானம் சொல்லுங்க. அல்லேலூயா. சமாதானம். ஆண்டவரே, எங்களுடைய சபைக்கு வேண்டும் ஐயா. சபையுடைய ஆண்டவரை ஓடித்திருக்கும் சபை வாழ்க்கைக்கு வெற்றிக்கும் எங்களுக்கு சமாதானம் ஆண்டவர் சொல்லுங்க. அம்மாவா இல்லையா? So enmity, rebuke the enmity, reject the enmity, but rather employ, okay, possess peace. அதாவது தடுத்து கொள்ளுங்க, சமாதானத்தை தடுத்து கொள்ளுங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபு. அம்மாவா இல்லையா? அவர் சமாதான பிரபு, சமாதானத்தை கொண்டு வந்தவர். அவர் சொல்லுறார் தெசலோனிக்கே ரோமர்கள் குடும்பமான எல்லாரோட கூட உங்களிடத்தில் தாங்க இருக்கிறது. இந்த சபை ஓடிய வளர்ச்சிக்கும் புதிய ஜனங்கள் வரதுனாக்கா உங்களிடத்தில் தான் இருக்கு. உங்களை கொண்டு தான் மறுபடியும் சொல்ல இந்த சபையிலே வளர்ச்சி கொண்டு வருவோம். பிரிவில் பால் பில்ஹேமர், ஆங்கில நாட்டை சேர்ந்தவர் பால் பில்ஹேமர் என்றவர் சொன்னார், சபையிலே அதிகமான பாவமானது எது அதிகமான பாவம் சொல்லுங்க பாவம் சிஸ்டர். என்ன பாவம்? என்ன ஆண்டோட பார்வையில ரொம்ப பரதான பாவம்? என்ன ஆண்டோட பார்வையில அதிக மன்னிக்க முடியாத பாவம்? நீங்க என்ன சொல்றது? புரியுது. கொலை போல் பிள்ளைகளோட அவர் சொல்லல, அது சொல்லல. ஆனா பிரிவு ஒரு இடத்துல ஒருவர் பேசுகிறது இல்லை, கை கொடுக்கறது இல்லை, வாழ்த்துறது இல்லை. நான் வந்தேன், நான் போவேன். அந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு பிரிவினை ஒரு தீராத ஒரு பயங்கரமான தொற்று நோய். அதை நம்ம என்ன செய்யணும்? இயேசு நாமத்தினாலே கட்டி கடித்துக் கொள்கிறேன். இந்த பிரிவினை ஆவியை நான் எடுத்து போது சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. உங்க வீட்டுல யார் இருக்கணும் பிரிவினை? சபையில யார் இருக்கணும் பிரிவினை? நீங்க கண்டித்து கடித்து கொள்ளணும். பூமியில எதை நீங்க கட்டிக்கிறீங்களோ பரலோகத்துல கட்டப்படும். இப்பதானே வாசித்தீங்க, இந்த பூமியில எவைகளை அவளுக்கு பரலோகத்திலேயும் அவளுக்கப்படும். அதனால நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க ஜெப கூட்டத்துல இந்த பிரிவினை ஆவி இருக்கவே கூடாது. எல்லாரையும் அரவணைக்கும், கை கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தணும். ரெண்டு நாள் இருந்து செய்வீங்களா? நீங்க இது செய்யறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். யாருக்கு ஆத்திரம் வராது சொல்லுங்க? எல்லாருக்கும் ஆத்திரம். ஆத்திரப்படாத, பொறுமையா இருக்கு. முதல்ல கேள்வி, கணவர் அல்லது மனைவி இடத்துல பொறுமையா இருக்கு, மனைவி கணவர் இடத்துல பொறுமையா இருக்கு, பிள்ளைங்க பெற்றோர்கள் அல்லது பெற்றோர் பிள்ளைங்க இடத்துல பொறுமையா இருக்கு. சரிங்க, எல்லாரும் ஒரே லெவலில் இருக்க மாட்டாங்க. Some are very slow learner, and you got to be patient with her. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கை குறித்து எவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு. எத்தனை வருஷமா கிறிஸ்துவாக இருக்கிறீங்க, இதுவரைக்கும் எத்தனை ஆத்மா நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க கேட்டாக்க அப்படி நான் வாழ்ந்துட்டேன், ஆத்மா ஆதாயம் செய்யாதவருடைய இந்த பாவையை பண்ணிட்டேன், நான் விட மாட்டேன். யாரு பார்த்தாலும் அண்ணா நீ நல்லா இருப்பீங்க, அம்மா நீங்க நல்லா இருப்பீங்க,
உங்களுக்காக பிரார்த்தனை பண்றாங்க. எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு ஆண்டு கொண்டு வருது. அது சொன்னா பாவம் இல்லையே, அது சொல்லலாம். பேசுறது நீங்க சொல்லலையே, இப்படி ஆரம்பிக்கணும். ரொம்ப நாள் வேலை செய்யுங்க. படிக்கிறியா? எத்தனை படிக்கிறது? நல்லா படிக்கணுமா? அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ரத்த சிந்தி வேறு சிந்தி ஒன்று படிக்க வைக்கிறேன், நீ நல்லா படிப்ப, வளர்ந்தா போ. அந்த மாதிரி ஆரம்பிக்கணும். யாரா இருந்தாலும் சரி அவங்க அளவில் நீங்க பேசணும். தம்பி உங்க மன மறுபடியும் எதாவது பேசணும். அவங்க அப்பா இருக்கிறாரு, அவங்க அம்மா சார் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இயேசுவே என்னை பயன்படுத்து. ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க, கட்டுப்பாடு, வயலன்ஸ், வன்முறை. சரிங்க, வீட்டில் தான் நடக்குது. நீங்க சொல்றீங்க இஸ்ரேல் ஈரான சண்டை போட்டுருக்கிறாங்க, அந்த ஆவிங்க வீட்டில் ஏதாவது சொன்னாக்க வெடிக்கும், கதவை வெடிக்கும், மங்கு கோலம் சத்தம் போடும், பேசும், மங்கு கோலம் பேசும். சரிங்க, வேணும்ட்டு கதவை அடிக்கிறது வேகமா, உடஞ்சா யாரு? சரி, அனுபவம் நீங்க செய்ய. இப்போதான் கதை செஞ்சேன். அது ஒரு வாட்டி 2 வாட்டினா ஒரு தடவை கோவப்பட்டு ஆத்திரப்பட்டா நீ வெளிப்படுத்துற, நான் கோபமா இருக்கேன், அடக்கணும். ஏன்னா நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிற இடத்துல பேசுறேன். உங்களுடைய ஜபத்தின் மூலமாக தான் இந்த சபையில் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருவாரு. அப்போ உங்களுடைய கோபம் ஆத்திரம் அடக்க முடியாத, அடக்க முடியல தமிழ்ல ஒரு பழம் ஆத்திரம், அது கெட்டவர்கள். கடவுள் ஆவி கொடுத்திருக்கிறார் 9 கனிகள், 9 ஆவின் கனிகள். ஆலையா தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. அடகிறவன் இந்த உலகத்தை ஆளலாம், பெருமை அதாவது பொறுமை உள்ளவன் இந்த உலகத்தை ஆளலாம். அது வேதத்தின் அடிப்படையில் எடுத்த ஒரு வார்த்தையா இருக்கு. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். கோபப்படாதீங்க, கோபப்பட்டாலும் என்ன செஞ்சிருங்க, அமைதியா போயிடுங்க. அவங்க தான் அப்படி பேசுறாங்க, நீங்களும் பதிலுக்கு பதிலாக பேசி அந்த அக்கறையை காய்ப்பிட்டாரு. ஒதுங்கி போயிடுங்க. நல்ல ஒரு ஆவி உங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். Don't get emotionally disturbed. Be patient. சரியா? காடி சொல்றேன் வேற இதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம். வீட்டில் சமையல் படிக்கப்படி வாங்க, எதா இருக்கிறது படிக்கப்படி வாங்க, துணி துவைக்காம அப்படியே சாப்பாடு சமைச்சு வீடெல்லாம் பொறிக்கா பெருக்கி இருக்க மாட்டேன். ஆத்திரமா இருக்கிறேன் சிஸ்டர், உங்க அன்பான கனவு ஜோசிக்கிட்டு இருக்க மாட்டேங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்க சிஸ்டர், வேண்டாம். நீ இனிமேல் பண்ணீங்க சபை எப்படிதான் விட்டுடுங்க. சபைக்காக பாரப்பட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஜெபிக்க கூட. அதனால கோபத்தை விட்டுடுங்க, வயலன்ஸ் வேண்டாம், பெருமை. சரிங்களா, பெருமை விட்டுடுங்க. ஆண்டவர் ஏமே பெருமை உள்ளவரிடத்துல எதிர்த்து நிற்கிறார், மாறாக கிருபை கொடுக்கிறார். யாருக்கு? தாழ்மை உள்ளவர்கள். நான் கேட்க மாட்டேன், நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நீ சொல்றதெல்லாம் தலையை ஆட்டுங்க. ஆமா சரியா, நான் என் உள்ளத்துல சரியா, நீ உட்காருன்னு சொல்றேன் சரியா, உட்காருன்னு சொல்றேன், உட்காரு. நான் என் உள்ளத்துல நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வேற ஆகலாம் கரடமுரடான ஆகு. ஆண்டவர் சொல்றாரு, கல்வரி ஜீவனில் திருச்சபை உயர்த்துகிறவராக கண்டிப்பாக வளர்ச்சி கொண்டு வருவார். இதெல்லாம் நீங்க சரிப்படுத்திக் கொள்வீர்களான தேவஜன்மை கர்த்தர் அதுக்கு கிருபையாக இருக்கிறார். எதை செஞ்சாலும் குற்றப்படுத்துது, சரியா குற்றப்படுத்துகிறது, குறை கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் யாருடைய வேலை? சாத்தான். தம்பி என்று யாருடைய வேலை? சாத்தான். ஏதோ தோட்டத்திலே
திருப்பணிமா ஞாபகப்படுது. நீங்க ஜெபிக்கிறவங்க எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்கணும் தெரியுங்களா? ஓ சந்தா, இயேசு எப்ப வருவாருன்னு தெரியாது. அதனால்தான் நீங்க மனவாட்டியா இருக்கிற பரிசுத்தமாய் இருக்கணும். பரிசுத்தமான தேவன மத்தியிலே உலாவிக் கொண்டே இருக்கிறார். நான் பரிசுத்தரா இருக்கிறதுனால நீங்களும் என்ன செய்ய? பரிசுத்தரா வாழுங்க. எனக்காக வாழ மாட்டீங்களா? நன்றி கர்த்தா. பொய் சொல்லுகிறது. ஓகே, எது எங்க விட்டு நான் இப்ப பரிசுத்தமான வாழ்க்கை, பாவ வாழ்க்கை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்க. கடிந்து கொள்ளுங்க. பொய் சொல்லுகிறது வேண்டாம். பொய் சொல்றதை விட்டு விடுங்க. உண்மையை பேசுங்க. எபேசியர் 4:25. ரொம்ப பேருக்கு இது ஒரு என்ன சொல்லுவாங்க, சகஜமா. சேர்ச்சிக்கு ஏமா வரல, இந்த பாஸ்டர் திடீர்னு என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. நல்லா இருக்கிற பையன் கூட நீ உடம்பு சரியாம ஆக்கிட்டியே, தப்பிக்கிட்டு இருக்கான். உடனே அவன் உடம்பு சரியா போகுது. ஏன்னா நம்முடைய வாயின் வார்த்தையில, நம்முடைய நாவல் என்ன இருக்கிறது? மரணமும் ஜீவனும் இருக்குது, அதிகாரம் இருக்கு. பொய் சொல்றது கடவுளோட சுபாவம் கிடையாது, பிசாசனோட சுபாவம். வளர்ந்துதான் பொய் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க ஜெபிக்கிறவங்க, சபை ஊழியத்துக்காக பாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க. இந்த பொய் சொல்றதுனால உங்களுடைய சபை ஆளுல ஊழியமோ ஆளுல வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடாது. அம்மாவா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பொய் சொல்லக்கூடாது. அதனால நீங்க என்ன செய்யணும்? உண்மை பேசு. வசனத்தை நான் வாசிக்க முடியாது, நேரம் ஆகிறது. ஓ சந்தோஷம். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென் ஜீசஸ். ஓ 8:54. சாமி போது இருக்குதானே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். வஞ்சிக்கப்படாது. வாசிக்கணும். ஆதியாகமம் உங்களுக்கு நல்லா தெரியுமே. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4, 5, 6. Genesis chapter 3 verse 4, 5 and 6. It's a deceptive story. வஞ்சிக்கிற ஆவி, மோசம் போகக்கூடிய ஆவி, ஏமாற்றுறாங்க. ஓ நேற்று தினத்தில் சரிங்க, நான் கண்ணாடி கடைக்கு நான் போனேன். எவ்வளே சின்னனுக்கு சர்ப்பத்தை ஆராதிக்கிறவங்க, அவங்களுக்கு ஆண்டவர் பொய் சொல்லாம ஏமாத்தாம என்ன செய்யாது, வியாபாரம் பண்ண முடியாது. அதனால இவங்களுடைய ஏமாத்து கையிலிருந்து என்னை என்ன செய்ய விடுவிக்க. என்னோட போனு என்ன ஆயிடுச்சு, என்ன செஞ்ச கம்ப்ளீட்டா, அதாவது எவ்வளோ அழுத்துறேன் வெளிச்சம் வர மாட்டேன், ஆன் பண்றேன் ஆன் பண்ண முடியாது. அவன் கடைக்கு கொண்டு போனேன், கேட்டேன். ஒரு கடைக்கு 70 வயசு. இன்னொரு கடைக்கு நான் போனேன், எப்பொழுதும் போகக்கூடிய கடைக்கு நான் போனேன். அவன் சொன்னான் செஞ்சுட்டு 85. நான் சொன்னேன் ரொம்ப விலை. சரி 80 கூட பரவாயில்ல. சரி. 2வது டெம்பிள் கிளாஸ். ஏன்னா முன்னுக்கு ஸ்கிரீன் இருக்குல்ல, அது ரொம்ப கீழெல்லாம் இருந்தாங்க, நல்லதில்லை. அது 10. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது நியாயமான ஒரு விலையா? எனக்கு சமாதானம் பண்ணுங்க. ஆண்டவர் சரி பரவாயில்ல, இது நியாயமான வேலை தான் சொல்லி ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு, சமாதானம் கொடுத்தாரு. நம்ம மத்தியில நிறைய பேர் இங்க ஏமாத்துக்காரங்க இருக்கிறாங்க. சரிங்களா? ஏமாத்தி சம்பாதிக்கணும், ஏமாத்தி என்ன வருமானத்தை பெருகணும். நம்மளுக்கு வேண்டாம், ஜெபிக்கலாம். ஏன்னா கர்த்தர் அடுத்த ஒரு உண்மையவர். அவர் உங்களுடைய ஒவ்வொரு சிறிய பெரிய தேவைகளை சந்திப்பாரு. உங்களுடைய பொருளாதார தேவைகளை அவர் அற்புதமான விதத்தில் சந்திப்பாரு. நீங்க கடனால இருக்க மாட்டீங்க, நீங்க இனிமே கடன் வாங்க மாட்டீங்க, மாறாக மற்றவங்களுக்கு வாழ்க்கையில நடந்தது நான் சொன்னாங்க. அதனால ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசியாக, சுவிசேஷகராக ஆண்டவர் மலேசியா மண்ணில் நிறுத்திருக்கிறார். உங்க மத்தியில் ஒரு ஆளுநர் சொன்னார். என் மனைவி அரசாங்கத்தை வேலை செய்கிறாங்க. she works okay at a government office. நான் ஒரு கிளாஸ் கொடுக்கணும். அதனால அவங்க பொருளாதாரங்க கெட்டவங்க.
மாட்டாங்க, ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. She will not support you financially. கர்த்தர் சொல்லிட்டு எனக்கு அவங்களுக்கு நிறைய கட்டணம் செய்ய வேண்டியிருக்கிறது. வீடு வாங்கியிருக்கிறோம், காடு வாங்கியிருக்கிறாங்க, பிடிபிடி லோன் எடுத்திருக்கிறாங்க, இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறாங்க, மருந்து ஆஸ்பத்திரி எடுக்க மாட்டாங்க, அவசியம் எடுப்பாங்க. அவங்க எனக்கு பொருளாதாரத்துல ஆதரவு கொடுக்காததுனால நான் கொஞ்சம் விட கவலைப்படலைங்க. அவர் அழகா சொல்லுங்க. 8வது மாசம் மியான்மருக்கு போயிட்டு வந்தேன். 10 நாள் யாரோ கட்டணம் கட்டிட்டாங்க. எதுக்கு ஹோட்டலுக்கு. இப்போ அடுத்த மாசம் போகலாம். ஜனவரி மாசம் போறேன். 20, 26, 17 27 வரைக்கும் மியான்மருக்கு போறேன். கூப்பிட்டுருக்காங்க. காசு எங்க வந்து. ஆனா என் ஆண்டவர் வளர்த்தவர் உண்மை உள்ளவர். என்னுடைய பணத்தை சந்திப்பார். ஜனங்க ஏன் உங்களுக்கு நான் அதை சொல்றேன், ஜெபிக்கிறீங்க தானே. அல்லையா, யார் இடத்துல கையை நீட்டி கடை வாங்காதீங்க. முட்டிக்கால் போடுங்க, செத்தா பரவாயில்ல. ஆண்டோட சத்தத்துல முழங்கால் படி போடாம முக குப்புற விழுந்த, அதாவது எனக்கு இது தவிர வேற வழி இல்லை, நான் சரணடைகிறேன் ஆண்டவர். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கையை நீட்டி வாங்கினதில்ல காசு பணம். அதில் ஆனால் என்னிடத்துல வாங்கியிருக்கிறாங்க. ஒருத்தவங்க 2000 வெள்ளி, 2500 வெள்ளி ஆளுநர் மாட்டிக்கிட்டு சொல்லுது. இது வரைக்கும் ஒரு பைசா கூட ஆளுநர் பார்த்து இருக்குதான் இருக்கிறாங்கனாக்கா வாழர்கள். 2வது இன்னொருத்தர் வந்து 1000 வெள்ளி வாங்கினார். அவன் பிள்ளை படிக்கிறாங்க. நான் கொடுத்தேன். கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கொடுப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆள் ஆண்டவர் சொல்லு, ஆண்டவரே நகை நட்டு நான் பாசாக்கிறது இருக்கிறது, அவசரத்துக்கு நான் அடமானம் பண்ணிட்டேன், அதை நான் மீட்டுக் கொள்ளணும் ஆண்டவர். ஓ சாந்தாரோட எனக்கு உதவி செய்யுங்க. யார் இடத்துல நான் கடன் வாங்கக்கூடாது ஆண்டவர். உடைய வாழ்க்கையில் ஆனால் கொடுக்கணும். நான் கொடுத்துருக்கேன். என் மனைவிக்கு இன்னும் நான் கொடுத்துருக்கேன். அவங்க சம்பளம் எடுக்கிறாங்க, நான் கொடுத்துருக்கேன். பாருங்க கர்த்தர் எப்படி அற்புதங்களை அரசிச்சு. நீங்க உண்மையா இருக்கு ஆண்டவர் எல்லாவற்றும் அவர் உங்களுக்கு உண்மையா இருப்பார். சரிங்களா? நான் சொல்லுது ஓ சந்தர் ஆண்டவரை நோக்கி நான் பாரு. உண்மையா நேர்மையா வஞ்சிக்கிறதை விட்டுட்டு நேர்மையா இருக்கு. தலை போற விஷயமா இருந்தாலும் கூட பொய் சொல்லாம உண்மையா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமம் அங்கே மகிமைப்படும். கர்த்தர் நாளிலே என்னோடு கூட பேசுகிறேன். கர்த்தர் நாளிலே உங்களோடு கூட பேசுகிறேன். இருதயத்தை கடினப்படுத்தாது. ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த சபையில பெரிய காரியங்கள் செய்வார். இந்த சபையை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறார். உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். இந்த ஊழிய பொறுப்பை உங்களிடத்துல கொடுத்திருக்கிறாரு. 2 நாளாகவும் 5, 10 ஆகவும் ஆண்டவர் இந்த நாள் இந்த தமிழ் சபையை உங்களுக்கு கையில் கொடுத்திருக்கிறார். என்ன செய்ய இருக்கிறீங்க? இந்த வேதாகம பகுதியில் நீங்க கேட்டீங்க. நம்முடைய சபை எழுப்புதலுக்கும் நம்முடைய சபையினுடைய ஹalleluya போராட்டங்களுக்கும் ஆமென் ஜீசஸ் நம்ம அதிகாரத்துடன் ஜெபிக்க ஆண்டவர் நாளை உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி கர்த்தா. கண்களை தேவச்சந்திரன் எல்லாரும் கண்களை ஓ சந்திரன் ஓ யாரவர சந்திரன் இது யாரக்கரவர சந்திரன மரந்தரவர ஓரியான மரந்தரவர ஓ ஹalleluya. நன்றி கர்த்தா. இந்த நாளிலே கூட எங்கள் ஒவ்வொருவரோடு கூட அதிகமாக இடப்பட்டு நீங்க பேசுனதற்காக எங்க ஜெப வாழ்க்கையில் நாங்கள் குன்று போயிருக்கிறோம் ஆண்டவர். எங்க ஜெப வாழ்க்கையில் நாங்கள் பின்வாங்கி போயிருக்கிறோம். இந்த நாளில் எங்களோட கூட நீங்க பேச
செய்ததற்காக ஆண்டவரே, உள்ளத்துல நீங்க மறுபடியும் எங்களை ஞாபகப்படுத்தி உற்சாகப்படுத்தினதற்காக நன்றி. எந்த நாள் ரட்சிப்பீங்க? ஒப்பு கொடுக்குது ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கு. எல்லாரும் கண்களை மூடுங்க தேவஜனம். இதுவரைக்கும் நீங்க கேட்டது கர்த்தருடைய வார்த்தை வசனம், அவருடைய சக்தி. ஓரளவுக்காவது பேசியிருக்க மாட்டாரா கடவுளை? நன்றி கர்த்தர். எழுந்து நிற்க முடியுமா? அந்த அபிஷேகத்தோடு எழுந்து நிற்க பார்ப்போம். Just raise your hands. கண்களை மூடுங்க, உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க, கண்ணை மூடுங்க பார்ப்போம். சொல்லவே சரி. நன்றி கர்த்தர், நன்றி கர்த்தர். எல்லாரும் கொஞ்ச நேரம் அன்னை பாஷையில் பேசுங்க. எல்லாரும் தேவனை யாரும் அன்னை பாஷை எல்லாரும் தேவனை யாரும் எங்க மத்தியில வந்துட்டீங்க. எங்க மத்தியில உயிரோட பிரசனமா இருக்கிற ஆண்டவரே தெய்வமே. ஓ வல்லமை வல்லமை வல்லமை. கைகளை உயர்த்தி கேட்கப்படாது. கொஞ்ச நேரம் ஆண்டவர் உங்களை நாளிலே அபிஷேகிக்கிறார். தேவஜாலமே நடத்துகிறவராக இருக்கிறார். எவ்வளவுக்கு உயரமாக தலைக்கு மேலே உங்களை கையை உயர்த்திக்கிறோம், அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய ஜப வாழ்க்கையை உயர்த்துவார், உங்களுடைய ஊழியத்தை உயர்த்துவார், உங்க குடும்பத்தை உயர்த்துவார், உங்களுடைய பட்டணத்தை உயர்த்துவார். நன்றி ஆண்டவர். ஓ சந்தனம் இன்று கூட பேசிக்கொண்டே இருக்கிறது. நாமத்திற்கு மகிமையாக பயன்படுத்துங்க. கண்ணீரோடு நன்றி கர்த்தாவே. பலவீன நேரங்களில் பல தந்தீரையா. சொல்லுங்க. பலவீன நேரங்களில் பல தந்தீரையா. சுகமானி சுகமானி அனுபவம் சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி. தடைகளை உடைத்திரையா, தடைகளை உடைத்தி
வாங்க இயேசுவே. நன்றி நன்றி ஐயா. பாருங்க 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 நம்பில அபிஷேகத்தினால் உங்களை ஒரு அம்மா நன்றி சொல்லுங்க. அக்னி அபிஷேகம் அக்னி தொடர்ந்து ஜெபத்தில் இருப்போம். தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான செய்தி கர்த்தருடைய பிள்ளையின் மூலமாக நமக்கு இன்று இயேசு கொடுத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. எழுப்புதலுக்காக நாம் உபவாசித்து இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உபவாசித்து இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி 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 நன்றி. இந்த மலக்கா பட்டணத்திலே அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்பதற்கு எங்களை தெரிந்து கொண்டீரே, நன்றி 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 நன்றி. எங்குமே நன்றியோடு துதிக்கிறதற்காகவே எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி. எங்களை நீர் புடமிட்டீர், அதற்காக நன்றி. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவதாசன் மூலமாக எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர், அதற்காக நன்றி நன்றி. முதலாவது எழுப்புதல் வீட்டிலே துவங்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது எழுப்புதல் வீட்டிலே துவங்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீட்டிலே சமாதானம் சந்தோஷமும் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசப்பா, எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய வீட்டிலே சந்தோஷமும் சமாதானமும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அதன் மூலமாய் எங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஹல்லேலூயா எங்களை பார்த்து தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. அநேகருக்கு நாங்கள் சாட்சியா இருக்க கர்த்தர் பயன்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக கர்த்தாவே நாங்கள் நடக்க எங்களுக்கு கால்களை தாங்க, உமக்காய் பேசிட எங்களுக்கு நாவை தாங்க ஆண்டவரே, நாவை தாங்க ஆண்டவரே. உமக்காய் நாங்கள் பேசுகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. உம்மை போல அநேகரை நேசிக்க இருதயத்தை தாங்கப்பா, இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்காய் பேசிட நாவும் வேண்டும், உம்மை போல நடந்திட கால்கள் வேண்டும். உமக்காய் பேசிட நாவும் வேண்டும், உம்மை போல நடந்திட கால்கள் வேண்டும். உம்மில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். உம்மில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார் மந்தையில் சேராடுகளே. மலக்காவில் இங்கு லட்சம் உண்டே, சிந்தையில் பாரம் கொண்டே தேடுவோம் வாரீர் திருச்சபையே. ஆமென் ஹல்லேலூயா. தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராத ஆடுகள் மலாக்காவில் லட்சம் உண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே என்று இயேசு நம்மை பார்த்து கேட்கும்போது நம்ம ஒப்பு கொடுக்குமா? ஆண்டவரே, நாங்கள் தேடுவதற்கு ரெடியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆடுகளை தேடி உம்முடைய சமூகத்திலே கொண்டு வர எங்களை பயன்படுத்தும்.
கனமீதி மகிமையெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி செலுத்துகிறோம் இயேசுவின் இந்த நாமத்தில் பிதாவே ஆமென். துதிக்கிறோம். அருமையான ஆண்டவரே, உடைய மகன் மூலமா எங்களுக்கு தந்த நல்ல செய்திக்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு தாழ்மையை தாங்க, எங்களுக்கு பொறுமையை தாங்க, கோபத்தை எல்லாம் எங்களை விட்டு எடுத்து கொடுங்க கர்த்தாவே. அப்பா தந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படி நிற்கிற நாங்கள் எங்களுடைய ஜெபங்களுடைய சந்நிதியிலே வந்து எட்டுவதற்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட எல்லா எங்களுடைய விஷயங்களையும் நாங்கள் அழிக்க ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என் நாம தரிக்கப்பட்ட என் ஜனம் தன்னை தாழ்த்தி ஆண்டவரே தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகி என் முகத்தை தேடுவார்களேனால் நான் தேசத்துக்கு சேவத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரேன். எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு விஷயங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல மகன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நீங்கள் அதிகாரப்படுத்தி வைத்திருக்கிறீங்கப்பா. விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார சக்திகளுக்கு விரோதமாய் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயம் பெற்றுக் கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அருமையான மகன் மூலம் சொன்னது போல குடும்ப இல்லத்திலே காணப்படுகிற பிரிவினைகள், சபைக்குள்ளே காணப்படுகிற பிரிவினைகள், தேசத்திலே காணப்படுகிற பிரிவினைகள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆவியானுடைய அபிஷேக ஆண்டவரே அக்கினி இந்த காரியங்களை இறங்கும்படிக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கடைசி நாட்களில் சபிக்கப்பட்ட சத்துரு கட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே கட்சிக்கிற சிங்கத்தை போல பொங்கி எழுப்புகிற அலையை போல இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் செய்யுங்க. ஆவியானவர் எங்களுக்காய் கொடியேற்றும்படிக்காய் பரிசுத்த கருத்துக்குள்ளே எங்களை சபையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பெரியோர் சிறியோர் வாலிபர்கள் வயதானவர்கள் எல்லாரையும் ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே நிரப்புவீராக. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய், உம்மிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றவர்களாய், இந்த கட்டளைக்கு பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் உலகத்திற்குள்ளே போய் அறிவிக்க கர்த்தர்களுக்கு பலம் தருவீராக. அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் பலிபீடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் சுவாமி. நீர் வேலைத்துக் கொள்வீராக. நீர் வைத்து ஆண்டவரே தேவையான நன்மைகளை கொடுத்து பாதுகாத்து நடத்துவீராக. அப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 2026 ஆண்டிலே எங்கள் சபையாய் ஆண்டவரே சோத்திரம் எடுக்க போகிற எல்லா முடிவுகளிலும் கர்த்தருடைய கரம் இருக்கும்படிக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த மகனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தாரும் ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் தாரும் ஆண்டவரே. சோத்திரம். மோசேயோடு இருந்தவர், யோசுவாவோடு இருந்தவர், மகனோடு கூட இருந்து எங்களை மேய்க்கத்தக்கதாய் எங்களுக்காய் திறப்பில் நிற்கிற மகனாய், எங்களுக்காய் வாரப்பட்டு செபிக்கிற மகனாய் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படிக்காய் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சன்னிதானத்திலே இருந்து பரிசுத்த தூதுகளை எங்களுக்கு கொண்டு வந்து தருகிறதாய் சபைக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தரை ஆசீர்வதித்து தரும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் செபித்திருக்கிறோம் ஐயா. அது பலனில் 2026 நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும் என்று செபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய சக்தி அல்ல, எங்களுடைய ஞானம் அல்ல, எங்களுடைய பரிசுத்தம் அல்ல அப்பா. நீ எங்கள் மேல் வைத்த கிருபை, இரக்கம், தயவு ஆண்டவரே இந்த காரியங்களை எங்களுக்கு செய்து தரட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. எங்களை ஒரு விசைக்குழு ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த உபவாச நாளில் ஞாபகங்கள், சபையை கூட்டுகள், பாலுங்கிற பிள்ளையை கூட்டுகள் ஆண்டவரே கரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தினுடைய காரியங்களை தெரியப்படுத்துகிறது. வேதத்திலே நாங்கள் வாசிக்கிற வசனத்தின்படியாய் சபையாய் இந்த நாளிலே உபவாசித்து செபித்திருக்கிறோம் அப்பா. இந்த சபையின் தேவைகளை கண்டு சந்திப்பீராக. ரட்சிக்கப்படாத எங்களுடைய குடும்பங்களை சந்தித்து ரட்சித்து கொண்டு வருவீராக அப்பா. எங்களுடைய குடும்பங்களிலே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தருவீராக. எங்களுடைய குடும்பங்களிலே திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணமாக உதவி செய்வீராக. எங்களுடைய சபையிலே ஆண்டவரே கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை தருவீராக. அப்பா, சோதனை இந்த வருடத்திலே 400 ஆத்துமாக்களுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அதை வாய்ப்பு பண்ணி தருவீராக. ஆண்டவரே, சபையில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் என்னுடைய குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் செபிக்கிறோம் அப்பா. இந்த இரக்கத்துக்காய் கெஞ்சி கொண்டாடி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 10 மாதங்களுடைய கருத்திலே ஏந்தினீரே, தாங்கினீரே, சுமந்தீரே, நன்றி அப்பா. உள்ள கைகளை வரைந்து வைத்திருக்கிறேன். மதுகளை போலும் எனக்கு முன்பதாக இருக்கிறது சொன்ன வாக்குறுதியின்படி இத்தனை மாதங்கள்
நடத்தி எங்களை ஆசீர்வதித்தீரே. என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், அது உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று தந்த வாக்குத்தத்தங்களை நிமித்தம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 10 மாதம் வரைக்கும் நாங்கள் வர உதவி செய்கிறேன். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ள வழிநடத்தும் கேட்ட எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் தேவனுக்கு செவிகள் கவனிக்கிறவர்களா இருந்து ஆமென்றும் ஆமென் என்று பதில் தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் பரிசுத்த கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தலைவனங்கள் மத்தியிலே ஆண்டவர் எங்கள் மத்தியில் ஏறக்குறைய 2 மணி நேரமாக எங்களோடு கூட நீங்கள் விசேஷமான விதத்தில் இடப்பட்டு ஆண்டவரை நாங்கள் வந்த மேலே வெறுமையாக திரும்பி போகாத படிக்க ஒரு புதிய பலத்தோடு, புதிய அபிஷேகத்தோடு, புதிய ஆண்டவரை ஆத்மா ஆதாயம் ஆண்டவரை புதிய ஆண்டவரை ஆத்மா ஆதாயம் செய்கிற பாரத்தோடு எங்களை இந்த இடத்துல இருந்து எங்களுடைய சொந்த இல்லத்திற்கு எப்படி நாங்கள் சுகபத்திரத்தோடு வந்தோமோ அப்படியாக நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்கள் சொந்த இல்லத்திற்கு வீட்டுக்கு வேலை செய்கிற இடத்திற்கு அப்படியாக சுகபத்திரத்தோடு கொண்டு போங்க ஆண்டவர். இதேவேளை கூட எங்க எல்லாருக்கும் நல்ல உறக்கத்தில் நித்திரையும் கொடுங்க ஆண்டவர். நாங்கள் உட்கொள்கிற உணவு குடிக்கிற தண்ணீரை ஆசீர்வதிங்க, அங்கீகரிங்க, பரிசுத்தப்படுத்தி கொடுங்க. நல்ல உறக்கத்தை நித்திரை கட்டளையிடுங்க. நாளை காலை நாங்கள் ஆண்டவர் அதிக உற்சாகமாக எழுந்திருந்து ஆராதனைக்கு ஆண்டவர் ஆயத்தத்தோடு எங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சீக்கிரமா வருவேன் என்று சொன்ன இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்திலே சபையார்கள் நாம் யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபிக்கிற பரம பிதா ஆமென். சபையார்கள் ஒவ்வொருவரோடும் கூட எப்பொழுதும் சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வருகிற வரைக்கும் காத்து அற்புதமான விதத்துல வழி நடத்துவதாம். ஆமென் 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 ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை மாத்திரமே ஸ்தோத்திரி. என்னுடைய ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென்.